இயேசு நம்மோடு. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வருஷத்தின் முடிவுக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த 2025 ஆண்டை முடித்து 26வது வருஷத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் இந்த வருஷத்தின் முடிவில் இரட்டிப்பான நன்மையினாலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நிரப்புவேன், ஆசீர்வதிப்பேன், மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவை நீங்கள் உற்சாக மனதுடனே தேவர் சமூகத்தை நாடுங்கள். அதிகமாய் அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவ வார்த்தையை தியானியுங்கள். வசனத்துக்கு மனம் திரும்பி ஒப்புக் கொடுங்கள். அப்பா மகிமையானதை செய்வார். இந்த நாளுமாய் அருமையான ஒரு வாக்கு தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அருமையான தேவ பிள்ளையே, எவ்வளவு அருமையான ஒரு வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தர் தமக்கென்று ஒரு காலத்தை, நேரத்தை நியமித்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில அநேக நெருக்கங்களுக்குள்ள, போராட்டங்களுக்குள்ள, கண்ணீர்களுக்குள்ள நீங்க கடந்து போய்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய அனுக்கிரக காலம், அவருடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையின்படி சின்னவன் 1000. நீங்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டு, எவ்வளவு தாழ்த்தப்பட்டு, எவ்வளவு உடைக்கப்பட்டு போனீர்களோ அதை ஆண்டவர் 1000 மடங்கு உங்களை உயர்த்தி, மேன்மைப்படுத்தி, மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதனால இந்த வசனம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆமென். எல்லா விதத்திலும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகளை அப்பா கொடுக்கிற காலம் இது. அதனால்தான் வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வருஷம் முடியறதுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏற்ற காலத்தில் கர்த்தராகிய நான் தீவிரமாய் இதை நடப்பிப்பேன். அருமையான தேவ பிள்ளையே, இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், இதுவே ரட்சணியத்தின் நாள், இதுவே ஏற்ற காலம், இதுவே தேவன் சொல்லுகிற மகிமையின் காலம். இந்த காலத்தில் ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு பெருக பண்ணி பெரிய ஜாதியாக்கி நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். உங்கள் எண்ணத்தின் ஏக்கங்களை அவர் நிறைவேற்றுவார். அருமையான தேவ பிள்ளையே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வேதத்தில் மிகவும் சிறந்த ஒரு வாக்கு தத்தம் தான் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இதை எங்களுக்கு ஆண்டவர் சபை ஆரம்பிக்கிற போது கொடுத்தார். நம்முடைய சபையின் வாக்கு தத்தம் என்னென்று கேட்பீர்களானால் இதே வாக்கு தத்தம் தான். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். தீவிரமாய் ஆண்டவர் நடப்பிக்கிற காலம், ஏற்ற காலத்திலே நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் விசுவாசித்து தேவ மகிமையை காணத்தக்கதாய், விசுவாசம் உள்ளவனாய் இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பெறத்தக்கதாய் உங்கள் இருதயத்தை தேவனுக்குன்பாய் செவ்வாய்ப்படுத்துங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புதுவல் அடைந்து கழுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்களாம். நீங்க இந்த நாட்கள்ல தேவ பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல காத்திருங்கள். தேவ சமூகத்தில் கூடி வந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆராதியுங்கள். அப்பா மகிமையானதை செய்வார். கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால் ஒருபோதும் மேன்மை இல்லை. தேவன் நம்மோடு இல்லாவிட்டால் நிந்தை கற்கள் புரட்டப்படாது. எங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை நாம் ஜெயமாய் மாற்ற வேண்டுமானால் தேவனுடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அருமையான தேவனையே, அதனால்தான் கர்த்தரை முன்பாய் வைத்திருக்கிற மனுஷன் அசைக்கப்படுவதில்லையா? உங்கள் வாழ்க்கையில எதை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறீர்கள்? இதை உங்கள் பலன், உங்கள் மேன்மை என்று சொல்லுகிறீர்கள்? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். இந்த வருஷம் முடிகிறதற்கு இன்னும் சரியாக 1.5 மாதங்கள் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த 1.5 மாதத்தில் தேவன் உங்களை உயர்த்தி, மேன்மைப்படுத்தி, துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் புதிய ஆண்டுக்குள் கடந்து செல்லத்தக்கதாய் 2026ஆம் ஆண்டு தேவன் உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரிய செய்யத்தக்கதாய் அவருடைய ஆளுமையின் கரம் உங்கள் மேல் இருக்கத்தக்கதாய் இந்த நாளில தெய்வ சமூகத்தில் காத்திருந்து அலடியுங்கள். அப்பா மேன்மையானதை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே,
இந்த நாளிலுமா யாரெல்லாம் இந்த இயேசு நம்மோடு தேவசதியை கேட்டு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், ஏற்ற காலத்தில் கர்த்தராகிய நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் சொன்ன இந்த வசனத்தை விசுவாசித்து இதுவே ஏற்ற காலம், இதுவே நம் வாழ்வின் மேன்மை என்று சொல்லுகிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிரியைகளை செய்யுங்கப்பா. இந்த நாட்களில் அவர்கள் வாழ்வு மாற்றப்படட்டும், சூழ்நிலைகள் மாற்றப்படட்டும். எவ்வளவாய் உடைக்கப்பட்டார்களோ, நொறுக்கப்பட்டார்களோ, எவ்வளவாய் தாழ்த்தப்பட்டார்களோ அவ்வளவாய் மேன்மையாய் மகிமையாய் உயர்த்தி என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நிந்தை கற்கள் பிரட்டப்படுவதாக. பிள்ளைகளை குற்றுகிற சாத்தான் போல இருக்கிற பொல்லாத பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள் இந்த நாளில் உடைக்கப்படுவதாக. தேவ மகிமை வெளிப்படட்டும், தேவ மேன்மை வெளிப்படட்டும். புதிய வாசல்களை திறந்து மேலான மகிமையான நன்மைகளை காணும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, வார்த்தையை விசுவாசியுங்கள். தேவன் சொன்னதை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். தொடர்ந்து இயேசு நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள். வருகிற டிசம்பர் மாதம் 1ஆம் சனிக்கிழமை 6:30 மணிக்கு நம்முடைய சபையில் நண்பர்கள் உறவினர் தினம் இருக்கிறது. நாங்கள் எல்லாரையும் அழைக்கிறோம். நீங்கள் வந்து எங்களோடு சேர்ந்து கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து அதில் நாம் ஒருமனமாய் சேர்ந்து பெரிய காரியங்களை உங்களுக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.